செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரப்பு பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆடியோ ஒன்று கேட்க போகிறோம். அந்த ஆடியோ எது சம்மந்தப்பட்டதுன்னா, டிவிகே தொண்டர்களால், டிவிகேவுடைய மிக முக்கிய பொறுப்பாளர்களால் ஒரு குடும்பம் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க கும்பகோணத்தில். அதை பற்றி நம்ம ஒரு நேற்றோ முந்தினத்தோ நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் நமக்கு ஃபோன் பண்ணி நடந்தது என்ன அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த விஷயம் எந்த ஒரு செய்தி ஊடகத்திலும் பெருசாக வரலை. ஏன்னா எல்லாருமே அவாய்ட் பண்ணுறாங்க. லோக்கல்லையுமே எங்களுக்கு பெரிய சப்போர்ட் இல்லை. நாங்கள் கடை வச்சுருக்கிறதுனால இந்த கடை வச்சுருக்கக்கூடிய வியாபாரி சங்கங்கள் இவங்க தான் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மற்றபடி யாருமே எங்களுக்கு சப்போர்ட் வரல அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சில தகவல் கொடுத்தாங்க. அவங்க கூட நம்ம பேசின ஆடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆடியோவை முழுமையாக கேளுங்க. நீங்க யாரு? உங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட்? அதாவது நாங்க ஒரு இடத்துல ஒரு பாத்திர கடையை பாத்திர கடை வச்சிருக்கோம் ஆடுகள்ல. சரி, ஓகேங்களா. பக்கத்துல சின்ன சின்னதா என்ன ஒரு 3 கடை வச்சிருக்கோம், ஒரு 4 கடை. அந்த ஊர்ல நாங்க கொஞ்சம் ஃபேமஸா வியாபாரம் பண்றோம், ஒரு வியாபாரி. சரி, அவ்வளவுதான், எந்த கட்சியும் கிடையாது. சரி. அவங்க எதுக்காக வந்து உங்களை அடிச்சாங்க? சம்பவம் நடக்கிற அன்னைக்கு சாயந்தரம் வந்து கடையில நான் இல்ல, ஒரு 7:30 மணி போல, ஃபர்ஸ்ட் பால் இல்லையா, என் பேரு பாலசுப்ரமணியன், பால் இல்லையா, காசு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான், அப்படி இப்படி சத்தம் போட்டு போட காலா வெட்டி வச்சுட்டு போயிட்டான் ரோட்ல இருந்த மாதிரி. சரி. ஏன்னா வந்த உடனே கடையில வேலை செய்யறவங்க வந்து கேக்குறாங்க என்ன ஏது அப்படின்ட்டு. இது மாதிரி பணம் வெளில கேட்கறாங்க, என்ன யாரு கேட்க மாட்டேங்கிறா, குடிப்போதை கத்துட்டு போயிட்டு இருக்கான், இப்போதைக்கு கேட்க முடியாது, அதெல்லாம் விட்டுருங்க, இப்போ பெருசு கொடுத்தாங்க. நானும் நம்ம அந்த அந்த கேட்டகரியே கிடையாது. ஆனா இவன் வந்து நிறைய இடத்துல அடியும் வாங்குவான். அதே சமயம் எடுத்து போட்டு அடிக்கவும் செய்வாங்க. அந்த சந்திரன்றவனை நைட்டு 10 மணிக்கு கடையை சாப்பிட்றப்ப வந்து வீடு கத்துறான் அப்பாட்ட வந்து. நான் அப்பயும் கடையில இல்ல, வெளில போயிட்டேன். கடையை சாப்பிட்டுட்டு ஒரு சட்டர் மட்டும், கடையில 3 சட்டர் சாப்பிட்டுட்டு 3வது சட்டரை வந்து 1/2 சட்டர் சாப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன். என் தம்பியும் அப்பாவும் இருக்காங்க. வீட்டுக்குள்ள போய் நுழையிறேன், என் தம்பி போன் அடிக்கிறான், வந்து வெளில இருந்து கத்திட்டு இருக்கான் அப்படின்ட்டு. சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, போ வாப்பா போ, கூட்டிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் திருப்பி கடைக்கே வரேன். வந்து கடையை சட்டரை சாப்பிட்டுட்டு தாண்ட வரவும் பணம் கேட்டா கொடுக்க மாட்டேங்க, உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்ட்டு டக்குனு போன் எடுத்து என்ன பண்ணிட்டான், என்ன கட்டி வச்சு அடிக்கிறாங்க அப்படின்ட்டான். அவன் எடிசன்கிறவன்ட்ட போன் பண்ணி, புரியுது, நல்லா கிளியரா சொல்றேன் கேளுங்க. அவரு டிவிக்கு. சரி. உடனே அவங்க எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்காங்க, பிரிட்ஜ் பார்ட்டில தாவாக்கா குழு எல்லாம் சேர்ந்து. உடனே வந்து நேரா வந்து போதையில என்ன இதெல்லாம் கேள்வி எல்லாம் கேட்கல. நாங்க வந்து கடையை சாத்திட்டு 4 கடை சட்டம் கூட்டு கரெக்டா இருக்கான்னு எல்லா கடையும் சாத்துறப்போ ஒரு வழக்கமா, அதாவது ஹெச் ஷேப்ல இருக்கும் எங்க கடை. அந்த 4 கடையுமே தனித்தனி கடை. இந்த காரணம் அந்த காரணம் இந்த காரணம் இந்த காரணம் இருக்கும். நான் எல்லா கடையும் பார்த்துட்டு அந்த இடத்துல 2 கோவில் இருக்கு, 2 பக்கமும் 2 வாசல் பார்த்த கோவில் இருக்கு. அங்க நின்று எங்க அப்பா 5 நிமிஷம் சாமியை கும்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வருவாரு. சரி. காலையில உள்ள வரும்போது அப்படி ஒரு அந்த சாமி கும்பிடுறாரு. அந்த இடத்துல வந்துட்டு என்ன இதுன்னு கேள்வி கேட்காமலே அவ்வளவு பெரிய எல்லாரையும் இந்த 3 பேரையும் சேர்த்து போட்டு அடிச்சு. ஓகே. வந்து அடுத்த கும்பல் வந்து டிவிகே கும்பல். அவங்க வந்து கட்சியில என்ன பொறுப்புல இருக்காங்க ஏதாவது தெரியுமா? என்ன பொறுப்பு? மாவட்ட கிளை செயலாளர். ஓகே. விஜய் கட்சியில மாவட்ட கிளை செயலாளர், ஆடுதுறை நகர செயலாளர். ஓகே. ஆடுதுறை நகர செயலாளர். சரிங்களா. முடிச்சிட்டு இப்ப இந்த சம்பவம் முடிச்சிருச்சா, இது முடிச்சிச்சு பாருங்க. அதுக்குள்ள போலீஸ் வந்துட்டாங்க, 108 ஆம்புலன்ஸ் வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சு ஓடிட்டாங்க. முடிஞ்சு போச்சா. எடிசனுக்கு ஒரு அண்ணா இருக்கான், ஜான்சன். சரி, நல்லா புரிஞ்சுங்க. அவரு இப்ப என்ன பண்றாரு, இப்ப இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன், எல்லாரையும் ஒரு ஹோட்டல்ல போய் தங்க வச்சு ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பார்ட்டி ஓடிட்டு இருக்கு. எந்த ஹோட்டல்லாம் தெரியல, ட்ரிங்க்ஸ் பார்ட்டியோட எல்லா அலையும் கொண்டு போய் தங்க வச்சு எடிசனோட அண்ணன் ஜான்சன் அவர் வந்து இவங்களுக்கு எல்லாம் ஈவி இது முன்ஜாமீன் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. என்ன வந்து இந்த கட்சிக்காரங்க வந்து தாக்கிட்டாங்கன்னு சொன்னா முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான் என்னன்னா, நீங்க எந்த கட்சி சாரல, ஆனா அவங்களை அடிச்சவங்க டிவிகே கட்சி சம்பந்தப்பட்டவங்க. ஆமா ஓப்பனா சொல்லவா, என் தம்பி டிவிகே கட்சியில இருக்கான், அடி வாங்கினா பாருங்க. சரி. மண்டபத்துக்கு அவன் டிவிகே வெறிய காடே இருக்கு அடையாளத்தோட. இன்னொரு தம்பி வீட்டுல கடைக்குட்டி இன்னொரு ஸ்டவ் வேணும், அவன் டிவிக்கு. எல்லாம் சேர்ந்து என் பொண்ணு ஒரு 6 வயசு ஆகுது, என் பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி என் பொண்ணு தலையில சத்தியம் பண்ணி என்ன டிவிக்கு ஓட்டு போட வச்சுட்டாங்க. புரியுதுங்களா. எங்க வீட்டுல இல்ல எல்லாரையும் அடி வாங்கின அவர் உட்பட. புரியுதா. ஒரு சின்ன பொண்ணை ஐவாஷ் பண்ணி அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது, தாத்தா நீங்க என் தலையில வச்சு சத்தியம் பண்ணிட்டீங்க, நீங்க தளபதி தான் ஓட்டு போடணும் அப்படின்னா அவர் பேசி சொன்னோன்னா என் பொண்ணு 5 வருஷம் கழிச்சு போறது கல்யாணத்துக்கு அப்புறம் சென்டிமெண்டா லாக் ஆகி எல்லாம் விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க. இது வேற, அது சம்பவம் புடிச்சிருக்குங்கிறது வேற, கட்சிங்கிறது வேற. என்ன அந்த மாதிரிதான் இது வந்து நாங்க
சொன்னது தப்பா? இப்ப போலீஸ் வரைக்கும் இன்டிமேஷன் சிஐடில இருந்து என்கிட்ட கேக்குறாங்க, எங்க இருக்காங்க, ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க அப்படிங்கிறப்ப இப்ப பேசுனதை நான் ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டுக்கலாம்ல? தாராளமா போட்டுக்கலாம். இதுல என்ன இருக்கு? சரி, கேட்டுக்கிறேன். இல்லாம நான் பண்ண முடியாதுல்ல, அதனால கேட்டுக்கிறேன். ஆமாமா, இல்ல இதெல்லாம் நான் உண்மையா தாங்க சொல்றேன். பணத்தை புடிங்கிட்டாங்க. 68,700 அதுல பணம் இருந்துச்சு. அந்த கும்பல்ல அந்த அத்தனை பேர் கும்பல்ல இருந்து அவ்வளவு பேர் தாக்கி அந்த பணத்தையும் புடிங்கிட்டு போயிட்டாங்க. பணம் போயிடுச்சு. எவ்வளவு புடுங்கினாங்க? 68,700. 68,000 68,700. அதாவது எப்படி நாங்க 4 கடையில வச்சிருக்கோம். புரியுது. ஒரு கடையில எங்க அப்பா உட்காந்துருப்பாங்க. அந்த கடையில கணக்கு எழுதுறதுக்கு வேலை இல்ல. 3 கடை இருக்கு பாருங்க, அதெல்லாம் 3 கடை. பாருங்க, நான் 8:30 மணி கரெக்டா கடையை சாத்துறதுக்கு 8:30 மணி ஆகும். கடைய 8:30 மணில இருந்து சாத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு கடையா நான் கணக்க முடிச்சுட்டு வருவேன். முடிச்சு 3 கடை பணமும் எங்க அப்பாட்ட கொண்டு கொடுப்பேன். அவர் அந்த இருக்கிற கடையில ஒரு பணத்தையும் எடுத்து சேர்த்து எண்ணி எல்லாத்தையும் சேர்த்து அன்னைக்கு 68,700. ஓகே மொத்தமா. ஒண்ணு என்னன்னா, இவங்க எந்த கட்சியும் இல்லைன்னா, இப்ப இவங்க டிவிக்கு சொன்னா டிஎம்கேன்னு சொல்லி இப்ப அவங்க வீட்டு உள்ள லேடிஸ் எல்லாம் கேஸ ஒரு மாதிரியா மாத்துறதுக்கு அவங்க டிஎம்கே ஆளு, அதனால டிவிக்கு எதுக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இவங்க டிஎம்கேயும் கிடையாது, எந்த கட்சியிலும் எந்த பொறுப்புலையும் எதுவுமே கிடையாது. சொல்லி மாத்த பாக்குறாங்களா? மாத்த பாக்குறாங்க. அவங்க எடிசன் சொல்றாருல, டிவிக்கு கிளை செயலர், அவங்க ஒய்ஃப் இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலயும் மாத்தி போடுது, இது ஃபேக் நியூஸ் நம்பாதீங்க. அது ஒய்ஃப் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு, இது டிஎம்கே சதி அப்படின்னு சொல்லி அது போட்டுக்கிட்டு இருக்கு ஒய்ஃப். அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பி விடுறேன். உங்களுக்கு அந்த அது போட்ட வாய்ஸோட வீடியோ போட்டு விடுறேன், அதையும் பாருங்க. சரி, எனக்கு அனுப்பி விடுறேன். இப்போ தாவேக ஆட்சிக்கு வரப்போறாங்க, விஜய் அவர்கள் சிஎம் ஆக போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம், இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இவங்களுடைய அராஜகம் அப்படின்றது அந்த ஏரியாவில் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளை மிரட்டி, ரோட்ல சும்மா யாராவது போனா கூட மிரட்டி பணம் புடுங்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. குறிப்பா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கிட்ட இருந்து 68,000 சில்லற பணத்தை ஆட்டையை போட்டிருக்கானுங்க. 68,000 ரூபாய் அப்படின்றதெல்லாம் அந்த குடும்பம் சொந்தமா உழைச்ச ஒரு காசு. 68,000 ரூபாயை இவங்க ஆட்டையை போட்டிருக்காங்க, திருடி இருக்காங்க, வழிப்பறிவு பண்ணியிருக்காங்க, கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த தாவேக ஆட்சி எப்படி அமைய போகுதுன்னு எனக்கு தெரியல. உண்மைக்கே ரொம்ப பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு. பொதுவாக திமுக ஆட்சியில் தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இவனுங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே, இன்னும் விஜய் சிஎம் ஆகல, இப்போ தான் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் இவர் ஸ்டாலினோட தலைமையில் அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த சூழலில் இவனுங்க இப்போயே இந்த அடாவடி, வழிப்பறி, மாமூல் வசூலிக்கிறதுன்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை இவங்க கையில் எடுத்துருக்கானுங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரிசுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கும் முட்டு கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா, எங்கள் அண்ணன் இன்னும் சிஎம் ஆகலை, அதனால் இதை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க, உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படிலாம் கேட்பாங்க. நான் என்ன கேட்குறேன், உனக்கு அறிவு இருக்கா? உங்களுக்குலாம் அறிவு இருக்கா? உங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் யாரோ ஒருத்தனால சமுதாயத்தில் பிரச்சனை வருதுன்னா அவனை எதிர்க்கிறதுக்கு உங்கள் அண்ணனுக்கு அதிகாரம் தேவை. ஆனால் உன் கட்சிக்காரனே இங்கே இந்த சமுதாயத்துக்கு இடையூறா ஆபத்தாக இருக்கான்னா அவனை ஒரு கட்சி தலைவர்ன்ற அடிப்படையிலேயே அவனுக்கு நீங்கள் ஏதோ தண்டனை கொடுக்கலாம், கட்சியை விட்டு நீக்கலாம், இல்லை பொறுப்புலேருந்து நீக்கலாம், இல்லை அடிப்படை உறுப்பினர்கள் மொத்தமாக தூக்கி போடலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். அதையுமே பண்ணாமல் கண்டுக்காமல் கட்சிக்காரங்க என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் ஆட்சி செய்யணும், நான் சிஎம் ஆகணும் அப்படின்ற ஒரு கேடுகட்ட ஒரு சிந்தனையில் இன்றைக்கி விஜய் உட்காந்துட்டு இருக்காரு. உண்மைக்குமே பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நம்ம எல்லாரும் உறுதுணையாக இருக்கணும். அதே மாதிரி நாளைக்கு நம்ம பாதிக்கப்படுவோம், அப்பயும் நம்ம எல்லாரும் உறுதுணையாக இருந்து தான் ஆகணும். இப்போவே எனக்கு நிறைய டிவிக்கு தொண்டர்கள் இவங்கெல்லாம் ஃபோனை போட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான ஆடியோ என்கிட்ட இருக்குது, வேணா நான் ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணுவேன். என்ன பேசுகிறாங்கன்னா, நீங்கள் எப்படி எங்கள் அண்ணனை பற்றி பேசலாம், நீங்கள் திமுக ஆட்சியெலாம் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. திமுக ஆட்சியில் 5 வருஷமாக திமுகவை எதிர்த்து நம்ம வேலை பார்த்துருக்கோம். எனக்கு காங்கிரஸ் கூட வச்சுக்கிட்டு இருக்கிறான் திமுக. எனக்கு திமுகன்ற ஒரு கட்சி காங்கிரஸ் கூட வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டை நல்லாட்சி கொடுக்க முடியாது. காங்கிரஸ் ஒரு இன துரோகி. இன்னைக்கு அதே காங்கிரஸ் இன்னைக்கு திமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு தாவேகா பக்கம் போயிட்டான். இந்த காங்கிரஸ்ன்ற கட்சியே எப்போதுமே அவன் துரோக கட்சி தான். இன்னைக்காவது இந்த திமுக காரங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, எவ்வளோ அடாவடித்தனம், எவ்வளோ ரவுடித்தனம். நாளைக்கு இது எனக்கும் நடக்குங்க, நாளைக்கு எனக்கும் நடக்கும். என் வீட்டிலலாம் சொல்லிட்டாங்க, போன ஆட்சியில் ஸ்டாலினை எதிர்த்து பேசுகிற மாதிரி இந்த ஆட்சியில் விஜய் எதிர்த்து ரொம்ப பேசாதப்பா, அதுதான் உனக்கு பின்விளைவு ஏற்படுத்த போகுது, பார்த்து பத்திரமா இருப்பா, நீ வேறு தனியாக இருக்க அப்படின்லாம் பதிவு பண்ணுறாங்க எங்கள் வீட்டில்.
எங்கள் வீட்டில் நான் சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான், எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க, நானும் பாதிக்கப்பட மாட்டேன், எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு எனக்கு இங்கே ஒரு 4 பேர் இருக்காங்க, நீங்கள் யாரும் பயப்பட வேணாம், நீங்கள் பத்திரமா இருங்க, நான் என்னை பார்த்துக்கிறேன்னு என் குடும்பத்துக்கு நான் ஆறுதல் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி மட்டும் எனக்கு ஒரு 3-4 ஃபோன் கால், இன்றைக்கி ஒரு 3-4 நம்பரை நான் பிளாக் பண்ணி வேற வச்சுருக்கிறேன். ஏன்னா மிரட்டல், எங்கள் அண்ணன் சிஎம் ஆகட்டும்டா அப்புறம் உன்னை வச்சுக்கிறோண்டான்னு நம்மளை மிரட்டுறானுங்க. இனி தாவேக்காவுடைய ஆட்சி முடிவுக்கு வர வரைக்கும் செக்குலர் அப்படின்ற சேனல் தாவேக்காவை எதிர்த்து, இந்த அதிகாரத்தை எதிர்த்து, கொள்கையற்ற இந்த தற்குறி கூட்டத்தை எதிர்த்து தான் நம்ம செயல்பட போகிறோம். எனக்கு இந்த கட்சி அந்த கட்சிலாம் இல்லை, எனக்கு எல்லா கட்சி நபர்களுடைய ஆதரவு வேணும். ஏன்னா இப்போ நம்ம எதிர்க்க போகிறது ஆள் அடையாளமே தெரியாத, கொள்கையற்ற, கோட்பாடற்ற மிருகங்களை, மனிதாபிமானம்னா என்னன்னே தெரியாத மிருகங்களை. அதனால் மக்கள், எனக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ஆதரவை கொடுங்க. நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருங்க. உங்கள் ஊரில் உங்கள் இடத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தாவேக்கான்ற கட்சியால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா தைரியமாக நீங்கள் எவிடன்ஸோட என்னுடைய நம்பருக்கு நீங்கள் எல்லாத்தையும் அனுப்பி என்கிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை, தாவேக்காவால் பாதிக்கப்பட்ட விஷயம் என்னங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதை நான் வெளில கொண்டு வரேன். எந்த ஊடகம் வெளில கொண்டு வருதோ இல்லையோ, நான் வெளியில் கொண்டு வரேன். இன்றைக்கி இந்த தாவேக்கா அப்படின்ற கட்சி ஒரு மிகப்பெரிய ஐடி விங் செட்டப்பை போட்டுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய்க்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாரும் மேலேயும் அந்த சேனல் மேலே ரிப்போர்ட் அடித்து அந்த சேனலை தூக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேரோடைய ஐடி போயிடுச்சு. அதனால் எங்களுக்கும், நாங்கள் இன்றைக்கி உங்கள் கூட கனெக்டில் இருக்கக்கூடிய இந்த மீடியமாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ஊடகத்துக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம். நாங்கள் அதுக்காக சோர்ந்து போக மாட்டோம், மீண்டும் எழுந்து வருவோம். எங்களுக்கு உங்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். சேர்ந்து தாவேக்காவை ஒழிச்சு கட்டுவோம். இங்கே ஒன்று ஆட்சியில் திராவிடம் இருக்கணும், அது தமிழ் தேசியம் இருக்கணும். அப்போ தான் இங்கே கொள்கை ரீதியான முரண்பாடுகள் இருக்கும், கோட்பாடு ரீதியான சண்டைகள் இருக்கும், ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல், கோட்பாடும் இல்லாமல், ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு செயல்பாடுகளும் இல்லாமல் இன்றைக்கி இப்படி ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாங்கள் முழுமையாக ஆதரவு தெரிவிக்க மாட்டோம், ஆட்சி அமையறதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம், ஆனால் எந்த இடத்துலையும் கண்மூடித்தனமாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த நிலைப்பாட்டில் தான் நானும் இருக்கேன். ஆட்சி அமையட்டும், நல்லாட்சி கொடுத்தா வாழ்த்துக்கள், நல்லாட்சி கொடுக்கலன்னா அப்புறம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மக்களே மீண்டும் விரட்டி அடிப்பாங்க உங்களை. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.